ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ பிரியாணி. ஏன் நம்ம கீட்டோ டயட்டில் இருக்கும்போது பிரியாணிலாம் சாப்பிட முடியாதா என்ன? ஸோ பிரியாணிங்கிறதே தமிழர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உணவு, ரொம்ப ஸ்பெஷலான உணவு. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் போனால் பிரியாணி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரியாணி நம்மளோட கீட்டோ டயட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான வழி தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கீட்டோ பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பட் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இதை நான்வெஜ்ஜாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா பிரியாணியுமே நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கீட்டோவில். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, மோஸ்ட்லி கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். நானாக புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. பட் அவங்க எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜாக் ரைஸ். ஸோ அந்த கான்ஜாக் ரைஸ் நான் இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஜாக் ரைஸ்ன்னு கடையில் கிடைக்கிது. கான்ஜாக் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட், ஒரு செடி. அது ஒரு ஹர்ப் வகை தாவரம். அதுலேருந்து இந்த ரைஸ் மாதிரி ஷேப் பண்ணி அவங்களே அந்த ரைஸாக பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா வெள்ளையாக ஓரளவுக்கு சாதம் மாதிரியே இருக்குது. சுவையும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சாதம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கே பழகிட்டோன்னா அப்புறம் நமக்கு நார்மல் சாதம் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு மறந்துடும். ஸோ இது சுவையும் நல்லாயிருக்கு, அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நம்ம உடம்புக்கும் நல்லது தான். ஏன்னா இது லோ கேலரிஸ் அண்ட் 0 கார்ப்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் சுத்தமாக கிடையாது, சுகர் சுத்தமாக கிடையாது, சால்ட்டு சுத்தமாக கிடையாது, ஃபேட்டு சுத்தமாக கிடையாது. இது நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ அது நிறைய இடத்துல நிறைய டயட் இருக்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடியே போட்டிருக்காங்க பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் 0, ஃபேட் 0, ஃபைபர் நல்லா இருக்குது, அதனால் 4 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான் இது. இது எப்படின்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறத விட நம்மளோட ரைஸுக்கு நமக்கு நல்ல ஒரு சப்ஸ்டியூட். ரைஸுக்காக நம்ம சாப்பிட முடியாது, அதுக்கு பதிலாக அதுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்லாம் ஈஸியாகவே. இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலுமே நம்ம சாப்பிட்டோன்னே நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம சாப்பிட்றது நல்லா வயிற்றுக்கு கீழே ரீச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி நல்லா ஒரு 2 கிளாஸ் நல்லா குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சமாக சாப்பிடுங்க, அப்புறம் பழகிக்கோங்க, அப்புறமா பழகிடும். அடிக்கடி டெய்லி இதே சாப்பிடணும்னு இல்லை. நமக்கு இது பிரியாணி மாதிரி தான். ஸோ இல்லை ஸ்பெஷல் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி உங்கள் டயட்டில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 2 வாட்டி அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தவிர டெய்லி இதையே நம்பி இருக்க வேண்டியதில்லை. ஸோ இது உங்களுக்கு எங்கே கடையில் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் இதே பிராண்ட் தான் வாங்கணும்னு இல்லை. இது வேறு பேரில் கூட இருக்குது. சில இடத்துல இது கான்ஜாக் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ரைஸ், சில இடத்துல ஸ்லிம் ரைஸ் அந்த மாதிரி பேர்லேயும் இருக்கும். ஸோ அதோட என்ன பொருட்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கான்ஜாக் அப்படின்ற ஐட்டம் இருந்தால் இருக்குன்னா இது அதை கான்ஜாக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஆர்கானிக் கிடச்சா அது நல்லாயிருக்கும். ஸோ ஆர்கானிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். யூகேயில் இருக்கீங்கன்னா நம்ம ஹாலண்ட் அண்ட் பேரட்டில் நம்ம இதை வாங்கியிருக்கோம். அங்கே ஈஸியாக நல்லாவே கிடைக்கிது. ஸோ அங்கே வாங்கி நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது சமைக்கிறதும் ரொம்பவே சுலபம். இது என்னென்னா நம்ம மைக்ரோவேவில் சமைச்சா 1 மினிட்ல இது ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக அடுப்பில் பண்ணுறோன்னா 2 மினிட்ஸில் ரெடி ஆனால் நமக்கு ரெடி ஆகிடும் இது. ஸோ இது ரொம்ப வேகணும்லாம் கிடையாது. இதை ஆனால் நல்லா நம்ம சில்லுன்ற கோல்டு வாட்டர் நல்லா சில்லு தண்ணியில் நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 2 நிமிஷம் தான் இது நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வதக்கினாவே அது வெந்துடும் நல்லா. ஸோ என்ன தொக்கு பண்ணாலும் கடைசியில் அந்த ரைஸை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா டேஸ்ட் வரும். ஸோ பிரியாணியும் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கான்ஜாக் ரைஸ் நல்லா நான் கழுவுறேன். இந்த மாதிரி குழாயில் காட்டுறேன். நல்லா ஒரு சில் தண்ணியில் கழுவணும். நல்லா ஒரு கோல்டு வாட்டரில் நம்ம இந்த கான்ஜாக் ரைஸை கழுவினா நல்லா அது ரெடி ஆகிடும். ஸோ எப்பவுமே சுடு தண்ணியில் கழுவாமல் கொஞ்சம் நல்லா கோல்டு வாட்டரில் கழுவிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளியும் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நிறைய காப்ஸ் இருக்குது, அதனால நிறைய போடக்கூடாது. மொத்த பிரியாணிக்கு ஒரே ஒரு வெங்காயம் ஓகே. அதனால ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு அதுவும் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏதோ அதை வச்சுக்கலாம். பிரியாணினா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம். பட் நம்ம அளவாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 5-6 பச்சை மிளகாய் நல்லா காரமாக பண்ணலான்னு எடுத்திருக்கேன். அது கூட புதினா போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ புதினா நல்லாவே எடுத்திருக்கேன். இது கூட நமக்கு உப்பு. என்ன பண்ண போகிறோம்னா பாதி நெய் பாதி நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலிவ் ஆயில் பாதி நெய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வேணும். நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் கான்ஜாக் ரைஸ். ஸோ கொஞ்சம் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அது கூட கொஞ்சம் நெய். நம்ம ஃபேட் நல்லா யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கோம். மசாலா ஐட்டம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ மசாலா ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி பட்டை, லவங்கம், அப்புறம் ஸ்டார் அனீஸ் அந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸும் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெங்காயம்
அது பொரியட்டும். மசாலா ஐட்டம்ஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஸோ இந்த மிச்சம் கொஞ்சம் வெங்காயம், பாதி வெங்காயம் போட்டிருக்கேன், பாதி வெங்காயம், அது கூட புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். வதங்கிடுச்சு. வந்து நான் மிக்சியில் அரைச்சாச்சு. அரைச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி பண்ணும்போது நல்லா இன்னுமே நமக்கு கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதே வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம், தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு அதையும் வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறேன். அது கூட வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கார்ன்ஜாக் ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அதனால நம்ம லாஸ்ட்ல இந்த மஷ்ரூமும் சீக்கிரமா வெந்துடும். ஸோ மஷ்ரூம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியில தான் வந்து கார்ன்ஜாக் ரைஸ் போட போறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஓரளவுக்கு மஷ்ரூம் மூழ்கிற அளவுக்கு ரைஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ நம்ம வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆட் பண்ணுறோம், டேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு கட்டியான தயிர், ஹங் கர்ட், இல்லைன்னா வந்து நம்மளுடைய கிரீக் யோகர்ட் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்கலாம். ஸோ நல்லாவே வந்து நம்மளுடைய மஷ்ரூம் வெந்து வருது. இப்போது இங்கே நான் ஒரு டவா வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட்ஸ் லேசாக நான் பிரியாணியில் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 8 minutes ஆயிருக்கும். மஷ்ரூம்லாம் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. நம்மளுடைய தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. மசாலா நல்லா சூப்பராக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க கார்ன்ஜாக் ரைஸை அதில் அப்படியே போட்டுருவோம். ஸோ நல்லா அந்த ரைஸ் அதை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரியும் நமக்கு என்ன பதத்தில் இருக்குன்ட்டு. நம்மளுடைய சாதாரண சாதம் மாதிரி அதுவே உரிய முடியாது, தண்ணியெல்லாம் உரியக்கூடிய தன்மை கிடையாது இந்த கார்ன்ஜாக் ரைஸ்க்கு. அதனால் நம்மளே கொஞ்சம் ஹையாக தீ வச்சு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சோன்னா ஒரு 5 minutesல அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரும். நல்லா வத்தினதுக்கப்புறம் நமக்கு வந்து தம் போட்ட பிரியாணி மாதிரி வெறும் சாதம் மட்டும் இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக வெறும் சாதம் வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நெய்யில் இருக்க முந்திரி பருப்பை போட்டு பார்ஸ்லி எடுத்துருக்கோம், இல்லைன்னா வந்து கொத்தமல்லி அது போட்டு நல்லா நம்ம சூப்பராக நம்மளுடைய பிரியாணியை ஃபினிஷ் பண்ணலாம். இந்த பிரியாணியில் வந்து நம்ம பிரியாணிக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுற எல்லா பிரியாணிக்கும் வந்து யூஸ் பண்ணுற அதே மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வீடே வந்து பிரியாணியில் ஸ்மெல்லு நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பராக வந்திருக்க இந்த பிரியாணி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து இந்த சாதம் வந்து தண்ணியை உறிஞ்ச முடியாது. அதனால் நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் வந்து தண்ணி போடணும். இன்னுமே கூட நீங்கள் நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் ரைஸை போட்டு புரட்டி எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகணும், லாஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம். இதை பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு குண்டாததால் மொத்தமே ஒரு பிரியாணி ஃபுல்லாக லுக்கும் வந்து நமக்கு ஒரு பிரியாணி மாதிரியே தான் பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சுவையான பிரியாணிக்கு நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்மளோட தயிர் பச்சடி தான். ஸோ தயிர் பச்சடியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா வந்து நம்ம வெள்ளரிக்காய், குக்கும்பர் அதை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு கட்டி தயிர் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு கலக்கி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான தயிர் பச்சடி ரெடி. அதனால் சூப்பரான பிரியாணிக்கு சூப்பரான தயிர் பச்சடியோடு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நல்லா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.